ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் அதாவது திவானியா டியூட்டி கிடையாது. திவானியா டியூட்டி இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுற வேலை தான். ஸோ இப்போ தான் இருந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன். இப்போ இதில் வேக்யூம் போடணும். வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணணும். ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக போட்டால் போதும் வேக்யூமு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி விஜய் வருவாப்பிலையா இல்லையான்னு தெரியல. ஏன்னா லீவு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. நான் லீவ் இருந்தாலுமே நம்மளுக்கு மதியானம் வரைக்கும் டியூட்டி இருக்குது. டியூட்டி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே லீவுக்கு போவேன். இந்த வாட்டி லீவுக்கு போகல, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ வெயில் கம்மியாகிட்டு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் இருந்தது. ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், இந்த பேரிச்சம்பழம் பாருங்களேன். இதை தான் நான் சொன்னது. ஸோ இந்த மாதிரி பழுத்துருச்சு அப்படின்னா இவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க, இல்லைனா மற்ற வீட்டிலேருந்தெல்லாம் வரும் பேரிச்சம்பழம். ஸோ இது நேற்று வந்துச்சு. நேற்று ஓனரோட தம்பி ஜமியாலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க போல இருக்குது. 2 கார்ட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு கார்ட்டன் கழுவி தட்டில் போட்டு வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். நல்லா ஒரு சிலது பழுத்து இதாகும். அப்படியே இது மாதிரி பழுத்து வேஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேரிச்சம்பழம். இந்த மாதிரி தான் நம்ம மரத்துலேயும் இந்த அளவுக்கு பழுத்தா தான் நம்ம மரத்துலேருந்து பறிப்பாங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் வந்துச்சு இல்லையா, இதில் ஒரு வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு மாங்காய் மாம்பழம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் உள்ளார வச்சுட்டேன். வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சத்தான பொருளாக சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டாச்சு. ஆப்பிள் சாப்பிட்டு அப்படியே டியூட்டி கண்டினியூ பண்ண வேண்டியதான். இன்னும் இந்த சாய்காவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, மாப் போடணும், பெருக்கி விடணும். அதுக்கப்புறம் விஜய் வரலை அப்படின்னா நம்மளுடைய தோட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விடணும். மணி 7 ஆக போகுது. ஒரு 7:30 மணி வரைக்கும் உள்ளே இருக்கிற வேலையை பார்த்துட்டு 7:30 மணிக்கு போய் பைப்பை ஆன் பண்ணி விட்டோன்னா அது மாட்டு நம்ம வேலை செய்ய நடுவில் போய் மாற்றி விட்டோன்னா தண்ணி ஃபுல்லாக இதாகிடும். விஜய் வரல அப்படின்னா வந்துட்டாப்புலன்னா உள்ளே இருக்கிற வேலையெல்லாம் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். விஜய் வரல அப்படின்னா நம்ம வெளியில் இருக்கிற வேலையும் சேர்த்து பார்க்கணும். லீவு போகிறதால வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல நேற்று. அது என்னன்றது பார்ப்போம். டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்மளுக்காக. என்னென்னா கொஞ்சம் இஞ்சி, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம டிஃபன் சாப்பிட மாட்டோன்றதால வெறும் இந்த பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஃபன் சாப்பிட்றோம். விஜய் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ டிஃபன் என்ன எடுத்துகிட்டு வந்தாப்புலன்னா ஐஸ் பிரியாணியும் கருவாட்டு குழம்பும் எடுத்துகிட்டு வந்திருந்தாப்புல. நெத்திலி கருவாடு. போன வாட்டி கருவாடு இல்லையே அப்படின்னு இந்த வாட்டி தேடி பிடிச்சி ஒரு 4 கருவாடு போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. மதியானமும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஸோ நெத்திலி கருவாடும் ஐஸ் பிரியாணி, வெங்காயம், இதுதான் டிஃபனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொழுகை கிளம்பிட்டேன். மணி 11:30 ஆகுது. 11:55க்கு தொழுகை ஆரம்பிக்கும். இங்கே தொழுகை ஆரம்பிக்காது, பாங்கு சொல்லுவாங்க 11:55க்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தொழுகை. நம்ம 10:30 மணிக்கு வேலை முடிச்சுட்டு உள்ளார வந்தாச்சு. உள்ளார வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமயக்கார் குளிக்க போனாரா, அவர் குளிச்சுட்டு வந்தார். பின்னாடி போயிட்டு நான் குளிச்சுட்டு இப்போ கிளம்பி பள்ளிவாசல் போயிட்டுருக்கேன். நம்மளுக்கு பக்கத்துலேயே பள்ளிவாசல், சும்மா ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 200 மீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு பள்ளிவாசல் வந்துடும். இதுதான் நம்மளுக்கு மின்னாரா தெரியுதுங்களா. ஸோ இதுதான் பள்ளிவாசல். இது ரவுண்ட் அபவுட். ஸோ நம்ம புதுசாக வர டிரைவருக்கு எல்லாமே நான் தனியாக வீடியோ போடுறேன். எப்படி ட்ரைவ் பண்ணணும், எது ரூல்ஸு, எப்படி எந்த இடத்துல எப்படி ஓட்டணும் அப்படின்றதெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ வாங்க போயிட்டு தொழுகை முடிச்சுட்டு வருவோம். இன்னும் கூட்டம் வந்திருக்காது, ஏன்னா கம்மியாக தான். இப்போயே வண்டி பாருங்கள் எப்படி கம்மியாக இருக்குன்ட்டு. ஆனால் என்ன, நானும் தொழுகை முடிச்சுட்டு வெளியில் வரப்போ எல்லா வண்டியும் போயிடும். நான் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்றதை காமிக்க முடியாது.
சொல்கிறேன், நிறைய கூட்டம் வரும். ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வந்து வண்டிங்க ஃபுல்லாக பார்க்கிங் வந்துடும். எல்லாம் வெளியிலேருந்து வரவங்க, வேலை செய்கிறவங்க கூட அப்படியே வண்டியில் வந்து நிறைய பார்க்கிங் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து கொய்த்தி ஏரியா தான், வீடுங்க இருக்கிற ஏரியா தான். ஆனால் பக்கத்தில் இருந்து எல்லாமே அந்த லீவுக்காக கிளம்புவாங்க இல்லையா, கிளம்பி வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் எங்கெங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கோ அப்படியே நிப்பாட்டி தொழுதுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அப்படியே லீவுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இப்போலாம் வந்து நம்ம தொழுகைக்கு போயிட்டு வந்துடலாம். பள்ளிவாசல் பக்கத்தில் வந்தாச்சு. கூட்டம் இருக்காது, இன்னும் கூட்டம் வரல. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கூட்டம் வரும். நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் இல்லையா. போயிட்டு நம்ம வந்து சுன்னத்தான தொழுகைகளை முடிச்சுட்டு உக்காந்துட்ருப்போம். ஸோ தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா நமாஸ் முடிச்சுட்டு வந்தாச்சு. மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 12:10 அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட சொல்லுவாங்க. ஜும்மாக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்து தூங்கிடுவாங்க. அதனால் வந்து இப்போ 12:30 மணிக்கெலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்ன சாப்பாடு வருது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ போயிட்டு வீட்டுக்கு ஃபோன் பேசிவிட்டு என்னன்னு பார்க்கலாம், சாப்பாடு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் மணி 6 போகுது. தண்ணி போட்டு வந்திருக்கேன். தோட்டத்தில் பேச்சம்பழம் மரத்தில் மாம்பழம் கட் பண்ணேன். செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது மாம்பழம், செம்மையாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு மாம்பழம் தான் எடுத்து வச்சேன் காலையில். நல்லா இனிப்பாக இருக்குது. தெரிஞ்சிருந்தேன் இன்னும் ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கான். செம்மையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங் டியூட்டிலாம் முடிச்சாச்சு. இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி 9 ஆக போகுது. முதலாளியோட தம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாப்பாடு சுட சுட இருந்துச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து உள்ளார வந்து உட்காந்துருக்கேன். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்லாம். என்ன சாப்பாடு வந்திருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். இன்றைக்கி டியூட்டி வந்து வெளியில் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. போய் நடுவில் ஒரே ஒரு போயிட்டு வந்தேன். ஈவினிங் ஒரு 7 மணி போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பையன் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவனை கூப்பிட்டு போய், ராபியா தான் பாட்டி வீடு, அங்கே போய் விட்டுட்டு ரிட்டன் வந்தேன். வேறு எதுவும் டியூட்டி வரல. தோட்டத்து வேலைலாம் முடிச்சுட்டு சாப்பாடு வந்துச்சு, எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். போய் சாப்பிட்றப்ப என்ன சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் சாப்பாடு சாப்பிட்ற ரூமு. என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். இது வந்து வாத்து சாப்பாடு, வாத்து ஃப்ரை பண்ணி வந்திருக்கு. இது வந்து நார்மல் ரைஸ் தான், ஒயிட் ரைஸில் மேலே வந்து இந்த கிஸ்மிஸ் பழம், அப்புறம் வந்து பருப்பு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து வாத்து சாப்பாடு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி பேஸ்ட்டு வந்து அதை ரெடி பண்ணி இதில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 லெமன் இருந்துச்சு, ஒரு 4 தண்ணி பாட்டில் இருந்தது, அதை எடுத்து நாங்கள் வச்சுட்டோம். ஸோ இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பாடு நல்லாயிருக்கும். சாப்பாடு நார்மல் ஒயிட் ரைஸ் மாதிரி தான். இந்த கறி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஹீட் அதிகமாகிடும். சும்மா லைட்டாக தொட்டுட்டு நம்ம ரைஸ் சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸுன்றதால ரொம்ப டேஸ்டெல்லாம் இருக்காது. வெறும் அந்த கறி ஃப்ரை பண்ணது நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்ணும். அந்த தக்காளி இதை போட்டுட்டு கொஞ்சம் செஞ்சு சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, மாஷால்லா வாத்து சாப்பாடு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.